வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்க இருப்பவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பாலாஜி. சார், இப்போ 3ஆம் கட்ட தேர்தல் நாளை நடைபெற இருக்கு. இந்த தேர்தலில் ஒரு பக்கம் காங்கிரஸ் கட்சி 3ஆம் கட்ட தேர்தல் நாங்க தான் லீட் எடுக்க போறோம், நாங்க தான் அதிகப்படியான வாக்குகள் எங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்றாங்க. இன்னொரு புறம் பாஜக 3ஆம் கட்டத்திலிருந்து தான் மோடி மிகப்பெரிய அளவுக்கு வாக்குகளை பெற போறாரு அப்படின்னு பாஜக ஒரு புறம் பிரச்சாரம் பண்றாங்க. நீங்க எப்படி பார்க்கிறீங்க? ஒரு புறம் காங்கிரஸ் கட்சி வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு பதிலே கொடுக்காம கடந்து போறாரு மோடி, இதையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. நீங்க எப்படி இதை பார்க்கிறீங்க? காங்கிரஸ்ல இருந்து போடுற எந்த பாலுக்கும் அவர் டக் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அதாவது டக் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அதாவது என்ன டக்கு அப்படின்னா, ஒண்ணு எருமை மாட்டு டக் அடிக்கிறாரு, இல்ல முஸ்லீம்னு டக் அடிக்கிறாரு, இல்ல ஜாதின்னு டக் அடிக்கிறாரு, இல்ல சாதிவாரி கணக்கெடுப்புன்னு டக் அடிக்கிறாரு, இல்ல பாகிஸ்தான்னு டக் அடிக்கிறாரு. இப்படியே டக் அடிச்சுட்டே இருக்காரு. ஒழிய அவருக்கு வேலையில்லா திண்டாட்டத்துக்கு நான் இப்படி வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிச்சேன், வேலை அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்னைக்கு 14 லட்சம் பேருக்கு இருந்தது, இன்னைக்கு 8 லட்சம் பேரா அரசு வேலைகள்ல இருக்கவங்களுக்கு குறைஞ்சு போச்சு. ஸோ அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை அவர் புள்ளி விவரங்களை எடுத்து பேசுறதுக்கு அவர் தயாராக இல்லை. அவர் ஒட்டுமொத்தமா அவருக்கு ஜாதி, மதம், முஸ்லீம், பாகிஸ்தான், அப்புறம் ராகுல் காந்தி, இதுதான் அவர் மைண்ட்ல நிக்குது. இளவரசர் ராஜா, இதுதான் அவர் மைண்ட்ல நிக்குது. அதாவது பப்புன்னு ராகுல் காந்திய 2014 விமர்சனம் பண்ணி ஒரு கேலிக்கூத்தான ஒரு மனிதராக ராகுல் காந்தியை சித்தரித்தார் இதே பிரதமர். சோனியா காந்தியை அருவருக்கத்தக்க வகையில் அவமானகரமாக பேசி கேவலப்படுத்தினார் இதே பிரதமர் மோடி அவர்கள். 2019 ராகுல் பப்பு தான் என்று பிராண்ட் பண்ணாங்க பிஜேபியும் என்டி கூட்டணியும், பிஜேபி மோடி உட்பட, மோடி அமித்ஷா உட்பட அனைவருமே. இன்றைக்கு அவர்களால் அந்த ராகுலை தவிர்த்து விட்டு பேச முடியவில்லை. இன்னைக்கு அதுதான் சப்ஜெக்ட். அந்த ராகுலை பப்பு என்று சொல்லியவர்களை இன்றைக்கு பிரின்ஸ் என்று சொல்ல வைத்து விட்டார் ராகுல் காந்தி. அப்ப மனதில் உள்ள கிடக்கையில் அவருக்கு என்னன்னா, நம்ம மன்னராக வேண்டும் என்று நினைத்தோமே, 3ஆம் முறை முடிசூடி 400 சீட்டு வாங்கி 3ஆம் முறை முடிசூடி இந்திய அரசியல் சாசன சட்டத்தை ஒழித்து விட்டு ஒற்றையாட்சி முறையை கொண்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆக்கி அதன் மூலமாக பிரசிடென்ட் ஆகி, எப்படி ரஷ்யாவின் புட்டின் கடந்த 20 ஆண்டுகளாக பிரசிடென்டாக தொடர்கிறாரோ அதே போல அடுத்த காலகாலத்திற்கு 2047 வரை நாம் தான் பிரசிடென்ட் என்ற கனவில், மகாராஜா கனவில், விஸ்வகுரு கனவில் இருந்த இந்த நரேந்திர மோடியை ராகுல் காந்தி என்ற ஒரு சிறு பையன் பிரின்ஸ் என்று சொல்ல வைத்து விட்டார். அப்ப மனதில் உள்ள கிடக்கை தானே வெளியே வரும். எப்படி தந்தி டிவிக்கு அளித்த பேட்டியில அண்ணாமலையை ஐபிஎஸ்ஸிற்காக அவர் தேர்ந்தெடுக்கவில்லை, அண்ணாமலை இளம் துடிப்பான தலைவர் என்பதற்காக தேர்ந்தெடுக்கவில்லை, அண்ணாமலை வரலாற்று நிகழ்வுகளை எல்லாம் சரியாக சொல்வார் என்று தேர்ந்தெடுக்கவில்லை, அண்ணாமலை ஒரு டேட்டாவெல்லாம் சரியா அக்யூரேட்டா பேசுவார் என்பதற்காக தேர்ந்தெடுக்கவில்லை. ஏன்னா இதுல எதுலையுமே அவருக்கு அண்ணாமலை இதெல்லாம் செய்வார்னு நம்பிக்கை கிடையாது. அண்ணாமலை எடப்பாடி இருக்கக்கூடிய எடப்பாடியின் ஜாதியின் பின்னணியில் வந்தவர், ஒரு நல்ல ஜாதியின் பின்னணியில் வந்தவர் என்ற ஒரே காரணத்திற்காக, எடப்பாடியை அழிக்க வேண்டும் என்பதற்காக அண்ணாமலை இறக்கப்பட்டவர் என்பதை, அவர் ஜாதியை வைத்து அரசியல் செய்கிறார் மோடி என்பதற்கான உள்ள கிடக்கையை தான் அவர் வெளிப்படுத்தினார். இதைதான் இவர்கள் செய்த அந்த ஜாதி மைக்ரோ லெவல் ஜாதி பாலிடிக்ஸ், மேக்ரோ லெவல் ஹிந்துத்துவா பாலிடிக்ஸ், மேக்ரோ லெவல்ல ஹிந்துத்துவா பாலிடிக்ஸ், மைக்ரோ லெவல்ல ஜாதி பாலிடிக்ஸ். அப்ப இந்த ஜாதி பாலிடிக்ஸை தான் வடநாட்டுல இவர்கள் செய்து முஸ்லிம்களை தனிமைப்படுத்தி, தலித்துகளை, எஸ்சி எஸ்டி மக்களை தனிமைப்படுத்தி, பெரும்பான்மையாக ஆட்சியில் இருக்கக்கூடிய ஜாதியை சேர்ந்த பிற்படுத்தப்பட்ட பிரிவினரை தனிமைப்படுத்தி, பிற்படுத்தப்பட்ட மற்ற பிரிவினரையும் முன்னேறிய ஜாதியான முற்பட்ட வகுப்பினரையும் ஒருங்கிணைத்து இவர்கள் அனைவரையுமே தனிமைப்படுத்தி ஒதுக்கி எதிர்த்து போட வைத்து இவர்கள் வெற்றி பெற்றதுதான் இவர்கள் பண்ணிய சோசியல் இன்ஜினியரிங். அந்த சோசியல் இன்ஜினியரிங்கை ஒரே ஸ்ட்ரோக்கால காங்கிரஸ் ராகுல் காந்தி உடைத்து எறிந்து விட்டார். அதாவது ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுப்போம், ஓபிசி மக்களுக்கு தேவையான
அவர்களுக்கு ஏற்ற பிரதிநிதித்துவத்தை, அவர்கள் மக்கள் தொகைக்கு ஏற்ற பிரதிநிதித்துவத்தை இடஒதுக்கீடு உச்சவரம்பை உயர்த்தி கொடுப்போம் என்ற ஒரு அறிவிப்பின் மூலமாக அமித்ஷா பின்னிய சோசியல் இன்ஜினியரிங், இவர்கள் சொல்லிய பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ் என்ற பொய்யான வாதங்களை எல்லாம் ஒரே ஸ்ட்ரோக்ல முறியடித்து விட்டார் ராகுல் காந்தி. அதற்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் அகிலேஷ் யாதவும், தேஜஸ்வி யாதவும் மற்றும் பல்வேறு மாநில கட்சிகளை சேர்ந்த, வடநாட்டை சேர்ந்த கட்சிகள். எப்படி திமுக இன்றைக்கு காங்கிரசிற்கு உறுதுணையாக இருக்கிறதோ, எப்படி மற்ற மாநில கட்சிகள் எல்லாம் கேஜ்ரிவால் எப்படி உறுதுணையாக இருக்கிறாரோ, அதுபோல மற்ற மாநில கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு மகாராஷ்டிராவில் எப்படி உத்தவ் தாக்கரே உறுதியாக இருக்கிறாரோ, சரத்பவார் அவர்கள் உறுதியாக இருக்கிறாரோ, அதுபோல எல்லா மாநில கட்சிகளும் இன்றைக்கு ராகுலுடன் கைகோர்த்து, காங்கிரசுடன் கைகோர்த்து இன்றைக்கு நிற்கிறார்கள். இதுதான் அவர்கள் தூக்கத்தை கெடுத்திருக்கிறார். அப்ப இந்த 3ஆம் கட்ட தேர்தலிலே என்ன பார்த்தோம் என்று சொன்னால், 3ஆம் கட்ட தேர்தல் நமக்கு என்ன உணர்த்தி இருக்கிறது என்று சொன்னால், மோடியினுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பயத்தை கண்ணில் வெளிப்படுத்தி இருக்கிறது. அந்த பயம் கண்ணீராக வெளிப்பட இருக்கிறது. 1 கோடி சொத்து இருக்கிறது என்று 2019 அனௌன்ஸ் பண்ணிய மோடி இப்பொழுதும் பிரதமராகத்தான் இருக்கிறார். எப்பொழுது அந்த சொத்தை விற்று சைக்கிள் கூட இல்ல, சொத்து எனக்கு ஒரு வீடு கூட இல்லை என்ற நிலைமைக்கு மாறினார் என்று தெரியவில்லை. அப்ப தான் டிக்ளேர் பண்ணியதே இவருக்கு தெரியாத அளவிற்கு சொத்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் மோடி அவர்கள், அதே தெரியாத அளவுக்கு இவர் மேடையில் போய் உளறுகிறார் என்று சொன்னார். எந்த அளவிற்கு ஒரு மோடி என்பவர் ஒரு பொய்மைவாதியாக மக்கள் மத்தியிலே காட்சியளிக்கிறார் என்பது தெரியும். 2019 இவ்வளவு பொய்களை பேசக்கூடிய மோடி, குறிப்பா ஒரு நாகரிக சமூகமே அவர் பேசுகிற மத பிரச்சாரங்களுக்கு வளருமே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு. ஏன் மோடி இவ்வளவு கீழே இறங்கி பேசணும், லோ லெவல்ல இறங்கி ஏன் பேசணும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்துகிட்டே இருக்கு. இன்னொரு புறம் அதை நார்மலைஸ் பண்றாங்களான்ற ஒரு கேள்வி இருக்கு. ஊடகங்களும் இல்ல அதை இப்படிதான் பேசுவாங்க, இல்ல RSS பிஜேபி பின்புலத்துல இருந்து வரக்கூடிய நபர்கள் இப்படிதானே பேச முடியும் அப்படின்ற ஒரு துணியோட நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. நீங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிறீங்க? இல்ல, அவர்கள் தராதரத்திற்கு ஏற்பதானே அவர்களால் பேச முடியும். தராதரம் கோட்ஸே வழி வந்தவர்கள், அவர்களால் அப்படித்தான் பேச முடியும். அதுக்கு மேல அவங்ககிட்ட இருந்து நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஒரு நாகரிகமான ஒரு பேச்சையோ, நாகரிகமான ஒரு செயல்பாட்டையோ நீங்கள் எதிர்பார்க்க முடியும். எனவே பொய் என்பது அவர்களது சித்தாந்தத்தில் ஊறிய லட்சியம். எனவே அதை நீங்க மாற்ற முடியாது அவர்களால். மேல இருந்து கீழே வரைக்கும் பொய் மட்டும்தான் அவர்கள் பேசுவார்கள். பொய்யை திரும்பி திரும்பி பேசுவார்கள். அது உண்மையாக மாறிவிடும் என்று நம்பக்கூடியவர்கள் அவர். என்னால் அப்ப இப்படி ஒரு பொய்யான சித்தாந்தத்தை பேசித்தான் அவர்கள் ஆட்சிக்கு வந்தவர்கள். எனவே அவர்களுக்கு அந்த பொய் பேசுவது என்பது அவர்கள் ரத்தத்தில் ஊறி போன ஒன்றாக மாறி நிற்கிறது. எனவே அது அதை நீங்க மாற்ற முடியாது. எனவே இதற்கு எலெக்ஷன் கமிஷனும் துணை போகிறது. நீங்க ஒரு இப்படிப்பட்ட ஒரு எலெக்ஷன் கமிஷனை, இப்படிப்பட்ட ஒரு அடிமையான ஒரு எலெக்ஷன் கமிஷனை இது நாள் வரைக்கும் நம்ம இந்த இந்தியாவுடைய சரித்திரம் பார்த்தது எப்படிங்க ஒரு அப்சல்யூட் நம்பரே இல்லாம எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை வச்சுக்கிட்டு அது தெளிவா இத்தனை நம்பர் போல் ஆயிருக்குன்னு சொல்லும். இன்னைக்கு ட்விட்டர்ல போய் பாருங்க, மத்திய பிரதேசத்துல அனைத்து வாக்குச்சாவடிகளிலும், அசம்பிளி செக்மெண்ட்ல நடந்த அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் போல்டு ஓட்டுக்கும் இவிஎம்ல காட்டிய கவுண்டர்டு ஓட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆயிரக்கணக்கான ஓட்டுகள் வித்தியாசம் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டத்துல ஒரு வாக்கு கூட வாங்கினாலே வெற்றி. ஆனால் அக்யூரேட்டா செல்லக்கூடிய இவிஎம் மிஷின்ல இருந்து ஆயிரக்கணக்கான வாக்குகள் எப்படி ஒவ்வொரு தொகுதிக்கும் வித்தியாசப்படும். அதே மாதிரிதான் இன்னைக்கு 4 நாள்ல இருந்து 11 நாள் கழித்து வாக்குகளுடைய சதவீதத்தை கூட்டி 5%, 10%, 11% கூட்டி இந்த எலெக்ஷன் கமிஷன் அறிவிக்கிறது என்று சொன்னால், விழுந்த வாக்கு எவ்வளவு என்று இதுவரை எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்ல வரல. இவிஎம்ல எக்ஸாக்ட் கவுண்ட் காமிக்கும். ஒவ்வொரு இவிஎம்லயும் எக்ஸாக்ட் கவுண்ட் காமிக்கும். அப்போ ஒரு கான்ஸ்டுவன்சில என்னென்ன பூத் இருக்கு, இந்த பூத்ல எவ்வளவு ஓட்ஸ் போல்டு, எவ்வளவு இவிஎம் கவுண்ட் என்ன அப்படின்றத தெளிவா காமிக்கணுமா இல்லையா? போல்டு ஓட்டும் கவுண்டட் ஓட்டும் தெளிவா இருக்கணுமா இல்லையா? ஃபார்ம் 17C அதுவும் இவிஎம் கவுண்ட்டும் 17 ஒழுங்கா இருக்கணுமா இல்லையா? இது வரைக்கும் ஏன் பப்ளிஷ் பண்ணல எலெக்ஷன் கமிஷன்? எதுக்கு 4 நாள்ல இருந்து 11 நாள் உங்களுக்கு டைம் எடுத்தீங்க இந்த ஓட் பெர்சன்டேஜை காமிக்கிறதுக்கு? அப்ப இவிஎம் மேல நம்ம வைத்த குற்றச்சாட்டுகள்
சுப்ரீம் கோர்ட் புறந்தள்ளி இந்த எலெக்ஷன் கமிஷன் சொல்வதெல்லாம் உண்மை என்று நம்பி இது உத்தரவு கொடுத்ததே, அதற்கு செய்யக்கூடிய கைமாறாது இந்த எலெக்ஷன் கமிஷன் பண்ணுவது. இந்த ஓட்டு பெர்சன்டேஜ்லயே இவ்வளவு வித்தியாசத்தை இவ்வளவு நாள் கழித்து சொல்லக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் ரிசல்ட் எப்படி சொல்லும்? ரிசல்ட் இவர்கள் சொல்லுவது ஓட்டு எண்ணிக்கையில ஓட்டு எவ்வளவு சதவீதம் ஓட்டு பதிவுகள் ஆயிருக்கு அப்படின்றத வெளியிடுறதுல காலதாமதம் ஏற்படுது அப்படின்னா அது இயல்பை விட மீறியதா இருக்குன்னு நினைக்கிறீங்களா இந்த சமயம்? ஆமாங்க. நீங்க எப்படி 72% ஓட்டு இங்க சொன்னாங்க கோயம்புத்தூர்ல, அப்படி 64% மாறும். 71% வந்து 74% மாறலாம். சரி, 69% எப்படி 75% மாறும்? இப்படி 5% வித்தியாசமா? அப்ப நீ இவிஎம் யூஸ் பண்றியா இல்ல வந்து ஜோசியரை வச்சிருக்கியா? ஒரு பூத்ல பிரிசைடிங் ஆஃபீஸர் வச்சிருக்கியா, ஜோசியரை வச்சிருக்கியா? யார வச்சிருக்க எலெக்ஷன் கமிஷன்? என்ன பண்ண? அப்ப உங்களை எப்படி நம்புறது சொல்லுங்க? நீங்க தான் எலெக்ஷன் கமிஷன். உங்ககிட்ட வேர்வித்தால்ஸ் உங்ககிட்ட இருக்கு, போலீஸ் உங்ககிட்ட இருக்கு, பிரிசைடிங் ஆஃபீஸர்ஸ் உங்ககிட்ட இருக்காங்க. ஒவ்வொரு போல் பூத்லயும் எவ்வளவு ஓட்டு கவுண்ட் ஆயிருக்குன்னு ஏஜென்ட் கிட்ட ரெக்கார்ட் இருக்கு, பிரிசைடிங் ஆஃபீஸர் ரெக்கார்ட் இருக்கு. ஃபார்ம் 17 ஃபில்அப் பண்ணணும். அதை ஃபில்அப் பண்ணி ஒரு மொபைல் ஆப்ல அப்லோட் பண்ணீங்கன்னா என்டையர் கான்ஸ்டியூன்சில எல்லா போல் பூத்தும் அடுத்த செகண்ட் வந்துடும். எப்சல்யூட் நம்பரை நீங்க அனௌன்ஸ் பண்ண முடியும். ஏன் நீங்க இவ்வளவு நாள் எடுத்துக்கிறீங்க? அப்ப உள்ள மேனிபுலேட் பண்றீங்களா? அப்ப இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்றது? ஏன் பெர்சன்டேஜ் மட்டும் அனௌன்ஸ் பண்றீங்க? அப்சல்யூட் நம்பர் ஏன் போடல? அப்ப நீங்க அப்சல்யூட் நம்பரை பப்ளிஷ் பண்ணா நாளைக்கு கவுண்ட் பண்ணும் போதும் இது இன்னைக்கு ஃபார்ம் 17ல ஃபில்அப் பண்ண ஏஜென்ட்ஸுடைய நம்பரும் உங்க நம்பரும் ஒன்னா இருக்கான்னு தெரியும். பூத் வைஸ் அப்சல்யூட் நம்பர் ஏன் போடல? ஒவ்வொரு கான்ஸ்டியூன்சியும் பூத் வைஸ் அப்சல்யூட் நம்பர் நீ போட்டிருக்கணும். அப்பதான் ஒவ்வொரு ஏஜென்ட் இது கரெக்டா இல்லையான்னு தெரியும். அப்ப நீங்க கவுண்ட் பண்ணும் போதும் இது மாறுமா இல்லையா? அப்போ ஒட்டுமொத்த எலெக்ஷன் கமிஷனும் இன்னைக்கு மோடிக்காக ஒர்க் பண்ணுது. மோடியினுடைய ரிசல்ட்டை 400 கொண்டு வருவதற்கு அனைத்து வேலைகளும் அவர்கள் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்த ரிசல்ட் எப்படி நம்புறது? நீங்க 200க்கு கூட தேராது மோடியினுடைய வாக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய உண்மையான உணர்வுகளை மோடியினுடைய அனைத்து கூட்டங்களும் மக்களே வர்றதில்ல. கூட்டம் காத்தாடுது. சேர் எல்லாம் எம்டி சேரா இருக்கு. மக்கள் யாரும் போறதில்ல. ராகுல் காந்தி ஒரு கூட்டம் போனாருன்னா மோடி 4 கூட்டத்துக்கு போறாரு. ஆனா 4 கூட்டத்துல கூட்டமே இல்ல. ரோட் ஷோ போனா ரோட் ஷோல கூட்டம் கிடையாது. ரோட் ஷோல மக்கள் எழுச்சி கிடையாது. எப்படி எழுச்சி வரும்? அக்னிவீர் ஸ்கீமை கொண்டு வந்து நீ 73 வயசான பிறகும் நீங்க பிரதமர் பதவியில நீங்க கண்டினியூ பண்ணணும். ஆனா ஒரு இளைஞன் ராணுவத்திற்கு சென்று 4 வருஷத்துல ரிட்டையர் ஆகி வெளியே வந்துடணும். அவனுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. 4 வருஷம் மிலிட்டரி, அதுக்கப்புறம் நீ வெளியே போயிரு. 21 வயசுல நீ வெளியே போயிடணும். இது என்னங்க ஸ்கீம் இது? அப்ப ராணுவத்திற்காக தங்கள் கனவுகளை லட்சியங்களை வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய வடமாநிலத்து இளைஞர்கள், தென்னிந்தியாவினுடைய இளைஞர்கள் இன்றைக்கு எப்படி போவான் ராணுவத்துக்கு சொல்லுங்க? 4 வருஷம் கழிச்சு நீங்க வெளியே வந்துட்டா அவனோட வாழ்க்கை 4 வருஷம் தொலைஞ்சு போயிருமே. அந்த லைஃப் என்னாச்சு? எப்படி வரும் அது? அப்ப ராணுவத்தினுடைய ஒரு 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 ஸ்கீம, அந்த ஸ்கீமை ஏன் ஸ்கிராப் பண்ணிட்டு இந்த ஸ்கீம் எடுத்தீங்க சொல்லுங்க? இத்தனை வேலை வாய்ப்பு இத்தனை குறைச்சிட்டீங்க. அக்னிவீர் ஸ்கீம் எடுத்துட்டீங்க. ஒரு இடத்துல கூட நீங்க ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சது இல்ல. நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ்ல, வடகிழக்கு மாநிலங்கள்ல எல்லா இடத்துலயும் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி நீங்க ஆட்சி அமைச்சீங்க. எதுக்கு அமைச்சிருக்காங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 24 லட்சம் ஹெக்டேர் நிலத்துல இருக்கக்கூடிய மரங்கள் வெட்டப்பட்டிருக்கிறது வடகிழக்கு மாநிலங்கள்ல, நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ்ல. அதுல 14 லட்சம் ஹெக்டேர் மரங்கள் இந்த பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு வெட்டி இருக்கிறார்கள். அப்ப வடகிழக்கு மாநிலத்தினுடைய இயற்கை வளத்தை கொள்ளையடித்திருக்கிறது இந்த பிஜேபி அரசு ஆட்சி, மோடியினுடைய ஆட்சி. இதற்குத்தான் ஒரு எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி நாங்க நல்ல திட்டங்களை கொண்டு போறோம், நல்ல திட்டம் டாய்லெட் கட்டுறோம், நாங்க தண்ணி கொடுக்குறோம், இப்படி எல்லாம் சொன்னதுக்கு காரணம் போல தெரியுது. அப்ப நீங்க எப்படி இதை வந்து ஏதாவது ஒண்ணு இவரால சொல்ல முடியுதா சொல்லுங்க பாவம்? ராகுல் காந்தி கேட்கிற கேள்விக்கு பதில் இருக்கா? பிரியங்கா காந்தி கேட்கிற கேள்விக்கு பதில் இருக்கா? மங்கள் சூத்திரத்தை பிடிங்கிருவாங்க. உங்ககிட்ட ஒரு எருமை மாடு இருந்தா இன்னொரு 2 எருமை மாடு இருந்தா ஒரு எருமை மாடை பிடிக்கிடுவாங்க. உங்க தாலி இருந்தா தாலியை பிடிங்கிருவாங்க. புல்வாமாவுல இறந்த 40 ராணுவ வீரர்களின் தாலியை பிடிங்கியது யார்? கல்வான் பகுதியில இறந்த 20 இந்திய ராணுவ வீரர்களின் தாலியை பிடிங்கியது யார்?
கோத்ரா வயலன்ஸ்ல 1000 பேருக்கு மேல முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்களே, அவர்களது தாலியை பிடுங்கியது யார்? மணிப்பூர்ல 60,000 பெண்களின் தாலியை பிடுங்கியது யாரு? யாரு? இந்த 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கக்கூடிய மோடி தானே. வேற யாரு பிடுங்கினது? மங்கள் சூத்திரத்தை பிடுங்கின சரித்திரம் உங்ககிட்ட தானே இருக்கு. யார்கிட்ட இருக்கு? இந்திரா காந்தியை இழந்து, ராஜீவ் காந்தியை இழந்து 2 உயிர்களை தானம் செய்த தியாகத்திற்கு பரம்பரையை சேர்ந்தவர்கள் தான் பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி. அவர்கள் போய் எங்க தாலியை போயிருச்சு, எங்க அப்பா இறந்துட்டாரு, எங்க பாட்டி இறந்துட்டாங்க அப்படின்னு நீலி கண்ணீர் வலிக்கல அவங்கள மாதிரி. எனக்கு வீடு இல்ல, எனக்கு சைக்கிள் தான் வச்சிருக்கேன்னு. எந்த சைக்கிளை ஓட்டிட்டு வந்திருக்காரு இது வரைக்கும் பிரதமர்? எந்த வீட்டுல அவங்க அம்மாவை குடியிருக்க வைத்திருந்தார்? அப்ப உங்க உங்க சர்டிபிகேட் போய், டீ கடைன்னு சொன்னது போய், வீடு இல்லைன்னு சொன்னது போய், சைக்கிள் வச்சிருக்கேன்னு சொன்னது போய், 20,000 கோடிக்கு பார்லிமெண்ட் கட்டிட்டு 2,000 கோடிக்கு விமானம் வாங்கிட்டு 10 லட்சம் ரூபாயில சட்டையை போட்டுட்டு 3 லட்சம் ரூபாய் பேனை வச்சுக்கிட்டு டெய்லி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு டெய்லி ஒரு தொப்பியை போட்டு ஆஸ்கார் வேடம் போட்டு உலகமாக நடிகராக நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய மோடி அவர்கள் ஏழை தாயின் மகன், வீடு இல்ல, சைக்கிள் இல்ல என்ற பொய்யை எப்ப சொல்லுவீங்க? நீ போன வட்டம் டீ குடிச்சு டீ கடையில இருந்து வந்தேன்னு சொல்லி போய் சொன்னார். அதாவது பிச்சைக்காரனை நம்ம பிரதமராக்கி பார்த்தால், அந்த பிச்சைக்காரன் நம்மள நம்ம கையில இத கொடுத்துட்டாரு, திருவோணம் கொடுத்துட்டாருன்னு சொல்லி பிரகாஷ்ராஜ் சொன்னாரு இல்லையா? பிரகாஷ்ராஜ் என்ன சொன்னாரு? நடிகர் பிரகாஷ்ராஜ், பிச்சைக்காரன் கையில நீங்க ஆட்சியை கொடுத்தீங்க, அந்த பிச்சைக்காரன் உங்க கையில திருவோட கொடுத்து உங்களை பிச்சை எடுக்க வச்சிட்டாரு. பிரகாஷ்ராஜ் ட்வீட் போட்டாரா இல்லையா? அப்ப இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. அப்ப நீங்க யாரை தேர்ந்தெடுக்கிறீங்கன்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா, எலெக்ஷன் கமிஷன்ல எலெக்ஷன் கமிஷனுடைய நடவடிக்கை காலதாமதம் ஏற்படுறது இயல்பை விட மீறியதா இருக்கு அப்படின்னு சொல்றப்போ, மோடியினுடைய பேச்சும் 2014 2019 விட இப்போ பேசக்கூடிய விஷயங்கள் இயல்பை விட மீறியதா இருக்கு, அவர் நிதானத்தை இழந்து விட்டார் அப்படின்றத பார்க்கணுமா? அப்போ இயல்பை விட மீறியது மட்டும் இல்ல, மிகவும் தரம் தாழ்ந்ததாக இருக்கிறது. இயல்பை விட எங்க இயல்பை விட மீறிடுச்சு. அது ஹேட் ஸ்பீச் ஆயிருச்சு. எலெக்ஷன் கமிஷன் அதுக்கு மேல ஆக்ஷன் எடுக்காம பேசுனது மோடி. எலெக்ஷன் கமிஷன் லெட்டர் 18,000 பேர் கம்ப்ளைண்ட் பண்ண பிறகு, ஆன்லைன் பெட்டிஷன் போட்ட பிறகு எலெக்ஷன் கமிஷன் லெட்டர் எழுதுனது யாருக்கு தெரியுமா? ஜேபி நட்டாவுக்கு. பேசுனது மோடி, ஆனா எலெக்ஷன் கமிஷன் போட்டது லெட்டர். அப்ப மோடிக்கு லெட்டர் கூட எழுத கூட பயம் இல்லாம, ஒரு மோடின்ற பேர் கூட வராம லெட்டர் போட்டிருக்கான் அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு அடிமையான எலெக்ஷன் கமிஷன் இந்த தேர்தல் நடத்துது. 82 நாள் நடத்துது. இதுவரை இந்திய வரலாற்றிலே நடக்காத அளவுக்கு ஒரு தேர்தல் 1962க்கு பிறகு இதுவரை இந்திய வரலாற்றிலே நடக்காத அளவுக்கு டிலே ஆன தேர்தல். அதுவும் இவிஎம்ஐ, உலகம் போற்றக்கூடிய இவிஎம்ஐ வைத்து யாருமே டேம்பர் பண்ண முடியாது என்று இந்த உலகமகா அறிவாளிகள் சர்டிபிகேட் கொடுத்த இவிஎம்ஐ வைத்து யாருமே டேம்பர் பண்ண முடியாது, இவிஎம் மாற்றவே முடியாது என்று மண்டையில் மிகப்பெரிய மூளைகளை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அறிவாளிகள், சித்தாந்தவாதிகளை வைத்து 82 நாள் தேர்தல் நடத்தி ஒட்டுமொத்தமா மோடியை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு இந்த தேர்தல், அதாவது மோடிக்காக உருவாக்கப்பட்ட ஷெட்யூல் 7 கட்ட தேர்தல். இந்த 7 கட்ட தேர்தல் இன்றைக்கு மோடியினுடைய அறியாமையினால், மோடியினுடைய பேச்சினால், மோடியினுடைய ஹேட் ஸ்பீச்சினால், மோடியினுடைய பொய்யினால் அவர் ஒவ்வொரு நாளும் அவர் எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்காரு. ஒவ்வொரு நாளும் எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காரு. மக்கள் மத்தியில பொதுமக்களது வாக்கு ஒட்டுமொத்தமா கிடைக்காம போகும். ஏற்கனவே மோடி நல்லா செய்வார் என்று நம்பி வாக்களித்த பொதுமக்கள் இன்றைக்கு மோடியை தூக்கி எறிவதற்கான நேரம் வந்து விட்டது என்றுதான் நான் நினைக்கிறேன். உண்மையாக எலெக்ஷன் நடந்தால், நடக்கலன்றது எனக்கு தெரியும், ஆனா நடக்கும்னு நம்பிட்டு இருக்கக்கூடிய உங்களை மாதிரி, பாலாஜி மாதிரி, உங்களை மாதிரி நடக்கும் நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் எக்கச்சக்கமா இருக்காங்க. இது உண்மையாதான் நடக்குதுன்னு நம்புற எத்தனையோ பொதுமக்கள் வேற இருக்காங்க. அந்த உண்மையா நடந்துச்சு அப்படின்னா நீங்க 200 சீட்டு கூட தாண்டாது. 400 சொன்னது மாதிரி 300 சீட்டுக்கு மேல போய் 370 400 சீட்டு வந்துச்சுன்னா இந்த எலெக்ஷன் ஒரு கம்ப்ளீட் போகஸ் எலெக்ஷன், ஒரு ஃபேக் எலெக்ஷன். 100க்கு 100 10.5 லட்சம் வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய அனைத்து விவிபேட் மெஷின்களையும் உடனடியாக எண்ணித்தான் இந்த தேர்தல் முடிவுகளை ஏற்க வேண்டும். எண்ணுனா கவுண்ட் ஆன வாக்குக்கும்
போலிங் ஆன வாக்குக்கும் கம்ப்ளீட்டா மேட்ச் ஆகாது. மேட்ச் ஆகலைன்னா மீண்டும் ஒரு தேர்தலை நடத்த வேண்டிய சூழல் ஏற்படும். நடத்த வேண்டும். அப்படிதான் வரும். இது இந்த இதுக்காக மட்டும் சொல்லல. இன்னைக்கு பிஜேபி ஒருவேளை வந்து பிஜேபி தோத்துறதுன்னு வச்சுக்குவோம். இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருதுன்னு வச்சுக்குவோம். அப்படி இருந்தா கூட இந்த இவிஎம் மெஷின் 100க்கு 100 விவிபேட் மெஷின் மூலமாக எண்ணப்பட்டத்தான் வேண்டும். அது எந்த கட்சி வந்தாலும் சரி, எந்த ஆட்சி வந்தாலும் சரி, அது இல்லாத வரைக்கும் இதை நம்ம இந்த முடிவுகளை வந்து இது ஜனநாயகமான முடிவுகள் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுதான் இன்னைக்கு அதை மட்டும்தான் நம்பியிருக்காங்க. இன்னைக்கு அமித்ஷா என்ன சொல்றாரு? 12 மணிக்குள்ள 400 தொகுதிகளில் பிஜேபி வெல்லும். எப்படி சொல்றாரு? 12 மணிக்குள்ள வெல்லும். என்ன டைம் உங்களுக்கு? அவ்வளவு அவசரமா? 400 சீட்டு வாங்குறதுக்கு அவ்வளவு அவசரமா? 8 மணிக்கு போலிங் ஆகுது, 12 மணிக்குள்ள 400 சீட்டு வென்றுவீங்களா நீங்க? அப்ப வென்றோம்னா என்ன அர்த்தம்? ஏன்னா அமித்ஷாவுக்கு தெரியும் எந்த இடத்துல 400 சீட்ல ஒரு இவிஎம் மானிபுலேட் பண்ணி வச்சிருக்காருன்னு அமித்ஷாவுக்கு மட்டும்தான் தெரியும். ஈவன் மோடி கூட தெரியுமோ என்னன்னு தெரியாது. அமித்ஷாவுக்கு தெரியும். அவர் சொன்னபடி 12 மணிக்குள்ள ஜெயிச்சிருச்சுன்னா 400 சீட்டும் 400 இடத்துலையும் இவிஎம் மேனிபுலேஷன் தான் வென்றிருக்கு. அப்பொழுது மக்கள் ஒட்டுமொத்தமாக இந்த 400 சீட்டு வென்றால் மக்கள் ஒட்டுமொத்தமாக மக்களது புரட்சி வந்தால் மட்டும்தான் 100% விவிபேட்டை எண்ண வேண்டிய சூழலுக்கு எலெக்ஷன் கமிஷன் தள்ளப்படும். சுப்ரீம் கோர்ட் உத்தரவிடும். அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்றுதான் நான் நம்புகிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நம்பிக்கை கொடுக்குமா இந்த தேர்தல் அப்படின்றத. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. மிக்க நன்றி.